ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான கொள்ளு முளக்க கட்டின குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சுவையாக இருக்கும். ராகி களிக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன், சாப்பாட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இங்கே கொள்ளை இந்த மாதிரி முளக்க கட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி கொள்ளு முளக்க வந்திருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இங்கே முளக்க கட்டி வச்சுருக்க கொள்ளு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 3 சின்ன சைஸு கத்திரிக்காய், மசாலாக்காக ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 7 லவங்கம், அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, 12 பல் போல் பூண்டு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கடுகு, 10 பல் பூண்டை இந்த மாதிரி 1-2 நசுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இங்கே ஒரு குக்கர் வச்சு, குக்கர் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு கூட சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இது கூடவே வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம முளக்க கட்டி வச்சுருக்க கொள்ளை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளை எல்லாமே இது கூடவே சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்புக்காக எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இதெல்லாமே சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கருக்கு மூடி போட்டு இதை ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 2 விசில் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த கொள்ளில் இருக்கிற சூப் குடிக்கிறதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இது சூப்போடு சேர்த்து கொஞ்சமாக கொள்ளு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். எங்கள் அம்மா சின்னப்பெல்லாம் இந்த மாதிரி கொள்ளு குழம்பு செஞ்சால் இது தருவாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம், நாங்கள் பிடிச்சி சாப்பிடுவோம். இப்போது இந்த கொள்ளுலேயே ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் மசாலாக்காக எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மசாலாக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய், கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சேர்த்துட்டு தனியாத்தூள் இது கூடவே சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆற வச்சுருக்க கொள்ளு கூட இது கூடயே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ குக்கரில் கொள்ளு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி கழுவி இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட இது கூட சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொள்ளு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ருசி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கொள்ளு கூட கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம், அதனால் குழம்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் வேகட்டும். இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப ருசியான கொள்ளு முளக்க கட்டின குழம்பு ரொம்பவே நல்லா ரெடியாக இருக்குது. செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.